இட்லி சுமார் 700 ஆண்டுகளாக இந்தியாவில் அறியப்பட்டு வந்த ஒரு உணவு பதார்த்தம் ஆகும். இட்லியின் பண்டைய கால பெயர் இட்டரிகை என்பதாகும். பண்டைய இந்திய இலக்கியங்களில் இட்லி பற்றிய முதல் குறிப்பு கன்னட மொழியில் சிவகோட்டி ஆச்சாரியர் வடராதனே என்னும் காவியத்தில் குறிப்பிட்டுள்ளார். பண்டைய நூல்களில் குறிப்பிட்டுள்ள இட்லியின் செய்முறை வேறு, இப்போது தயாரிக்கும் இட்லியின் செய்முறை வேறு. நவீன முறை இட்லி 1250ஆம் ஆண்டு பின் எழுதப்பட்ட நூல்களில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவை ஆண்ட இந்து சமய அரசர்களின் நூல்களில் குறிப்பிட்டுள்ள செய்முறை தான் இப்போது பின்பற்றுவதாக உணவு நிபுணர் அட்சயா தனது பதிப்பில் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் பரம்பரையில் கடைசி விவசாயின் மகன் என்ற முறையில் எனக்கு தெரிந்ததை கூறுகின்றேன். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரிசியில் சாப்பாடு அரிசி அல்லது இட்லி அரிசி என்று ஏதுமில்லை. விலைக்கு ஏற்றவாறு அரிசி மெலிதாக அல்லது தடிமனாக இருக்கும். நமது மக்கள் மெலிதாக இருந்த விலை அதிகமான அரிசியை சாப்பாட்டிற்கும் விலை குறைவான பருமனான அரிசியை இட்லிக்கும் பயன்படுத்தினர். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வியாபாரிகள் இட்லி அரிசி என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது போலவும் அதில் குறைந்த அளவாவது சேர்த்தால் தான் இட்லி மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் என வியாபார தந்திரத்தை புகுத்திவிட்டனர். இவையனைத்தும் தெரிந்தும் இன்றும் இட்லி அரிசி தனியாக வாங்க வேண்டி இருக்கு மனைவி வற்புறுத்துவதால். இட்லி எங்கே இருந்து இந்தியாவிற்கு வந்தது? எத்தனை வருடங்களாக நாம் இதனை உட்கொண்டு வருகிறோம்? தொடர்புடையவை மொத்தம் 31. பரிந்துரைக்கப்பட்டவை: ராமஸ்வாமி தானசேகர், முன்னாள் ஆசிரியர். எழுத்தாளர் 738 பதில்களையும் 420.2 பதில் பார்வைகளையும் பெற்றுள்ளார். 4 வருடம். இந்தோனேசியா என்று இப்போது நாம் குறிப்பிடும் பகுதியில் இருந்து சுமார் 1000 ஆண்டுகளாக. ஆதரவு வாக்கு 4. 1. தொடர்புடைய கேள்விகள் மேலும் பதில்கள் கீழே. இட்லி உணவு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 894 பார்வைகள். தினசரி நாம் எந்த உணவை சாப்பிடக்கூடாது? 3017 பார்வைகள். பாதாம் பிசின் என்றால் என்ன? அதன் பயன்கள் என்ன? 21004 பார்வைகள். இட்லியின் வரலாறு என்ன? யாரால், எங்கிருந்து, எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2591 பார்வைகள். தேனில் எத்தனை வகைகள் இருக்கின்றன? அந்த வகை தேன்களை நாம் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? 3714 பார்வைகள். அசோக பாண்டியன், கால்நடை வளர்ப்பு ஆலோசகர் இல் பணியாற்றினார். எழுத்தாளர் 647 பதில்களையும் 1.6 பதில் பார்வைகளையும் பெற்றுள்ளார். 4 வருடம். தொடர்புடையது: இட்லி செய்ய உபயோகிக்கும் புழுங்கலரிசிக்கும் சாப்பாட்டுக்கு உபயோகிக்கும் புழுங்கலரிசிக்கும் என்ன வேறுபாடு? இட்லி செய்ய உபயோகிக்கும் புழுங்கலரிசிக்கும் சாப்பாட்டுக்கு உபயோகிக்கும் புழுங்கலரிசிக்கும் என்ன வேறுபாடு? அரிசி ரகங்கள் பலவானாலும் ஒவ்வொரு ரகத்திற்கும் தனித்தன்மைகள் உண்டு. இட்லி என பார்த்தால் அது வெந்தவுடன் உப்பி வர வேண்டும். விழும் போது விழ வேண்டும். அப்போது கைகளில் ஒட்டக்கூடாது. பார்வைக்கு பளிங்கு போல வழுவழுப்பாக இராது, சற்றே கொர்கொரப்பான பரப்பாக இருக்க வேண்டும். உண்ண ருசியாக எந்த ஒரு உப சட்னி சாம்பாரும் இசைந்து போக வேண்டும். நெல் என்பது ஒரு தானியம், அதில் பல ரகங்கள். குறுகிய காலம், நீண்ட காலம் என. அவைகளிலும் புழுங்கலுக்கு ஏற்றது, பச்சைக்கு ஏற்றது என. புழுங்கலரிசி இட்லிக்கு ஏற்றது, சாப்பாடுக்கு ஏற்றது என்று. சாப்பாட்டு அரிசி சாதாரண சாப்பாட்டுக்கு ஏற்றது, பழைய சாதத்திற்கு ஏற்றது என. 60 ஆண்டுகள் முன்பு ஒரு போகமே அதிகம். அதன் பின்னர் 2 போகம், 3 போகம், 4 போகம். வயது குறைய குறைய தனித்தன்மைகள் குறையும். தங்க சம்பா, கருடன் சம்பா, அரைச்சம்பா, குரங்கு சம்பா என பல இரகங்கள் எதற்கும் ஒத்து வரும். பின்னாளில் உயர் விளைச்சல், குறைந்த காலம், செயற்கை உரம் வழக்குக்கு வந்தன. கொடி வெள்ளை எனும் ரகம் பச்சரிக்கு, அதுவும் மாவுக்கு பலகாரங்கள் செய்ய சிறந்தது. ஆனால் அரவையில் ஒரு அரிசி கூட முருதாக வராது. உடைந்து நொய்யாக தான் வரும். பிற்கால உயர் விளைச்சல் ரகங்களின் சிறுமணி அரிசி இட்லிக்கு உகந்ததாக இருக்கும். பின்னர் டெவலப் செய்து AGT 27, பின்னர் கருணா, பின்னர் காணாமற் போனது. திருச்சி பகுதியில் மிளகி என்பர் இந்த அரிசி ரகங்களை. இட்லி அரிசி சாப்பாடுக்கு வரும். சாப்பாட்டு அரிசியில் இட்லி சரிவர வராது.
சென்னையில் ரெட்ஹில்ஸ் பகுதியில் விற்பனைக்கு வரும் அவ்வளவு அரிசி கடையில் சிறிது சமைத்தே நீர் ஊற்றி பார்த்தே விலை முடிவு செய்வது வழக்கம். CR1008 என்ற ரகம் வெளிவந்த போது 1980 களில் இட்லிக்கு வராது. இன்றோ தன்மை மாறி இட்லிக்கு வருகிறது. இப்போதைய அதன் பெயர் பொன்மணி. இட்லிக்கு தயாரிக்கும் அரிசி ஊறல் நேரம் அவியல் நேரம் குறைவாகவும் கொடுத்து தயாரிப்பது வழக்கம். வயிற்று வெள்ளை எனும் உட்பகுதி வெண்மையாக இருக்கும். நீண்ட நாள் இருப்பு வைக்க முடியாது. 1000த்திற்கும் மேற்பட்ட ரகங்களின் இன்று எல்லா அரிசியும் இட்லிக்கு வரும் என்பது தவறு என்பதை விட எல்லா அரிசியிலும் இட்லி வரும், ஆனால் அது இட்லியாக இருக்காது என்பதே தெளிவு. எதிர்ப்பான பதில் கொடுத்தவர் பாசுமதியில் கூட இட்லி அவித்து சாப்பிடடும். வேற எந்த உணவுகளை பற்றி வீடியோ வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதுபோல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.